கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார் அப்படி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு அநேக விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு செய்திகளை பற்றி பேச உங்களிடத்தில் அநேக கதைகள் இருக்குமானால், நிஜமான அநேக கதைகள் இருக்குமானால், உங்களை பற்றியே பேசுவீர்கள். பாருங்கள், உங்களை பற்றியே பேசுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்திகளை குறித்தே பேசிக்கொண்டே இருப்பீர்கள். வேறொருவர் இவர் தன்னை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார் என்று உங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்றவராக இருப்பீர்கள். ஏனென்றால் வேதாகமத்தில் ஒரு தேவ மனுஷன் தன்னை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார். தனக்கும் கடவுளுக்குமான உறவை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார். நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன என் உணர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி தன்னை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார். பாருங்கள், ஒரு தேவ மனுஷன். அவர் பெயர் தாவீது. சங்கீதத்தில் பாருங்கள், அவர் கர்த்தர் எனக்கு இதை செய்தார், நான் இதை கேட்டேன், இதை செய்தார், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதில் நான் எப்படி நான் அழுதேன், கட்டில் அந்த தலைனியை கண்ணீரால் நினச்சேன், இப்படி பாருங்கள் நிறைய உணர்ச்சிகளை அவர் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார். நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார், நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன். பாருங்களேன், தாவீது முழுக்க முழுக்க தன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறான். தனக்கும் கடவுளுக்குமான உறவை பற்றியே பேசி கொண்டிருக்கான். பாருங்களேன், நீங்கள் அப்படி உங்களை பற்றி பேசுவதற்கு கர்த்தர் செய்த காரியங்கள் அநேகம் இருக்க உங்களை பற்றியே நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்களானால், கர்த்தர் செய்த கிரியைகளை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு அநேக கதைகள் இருக்குமானால், நீங்களும் தாவீதாகத்தான் இருக்கிறீர்கள். அப்படியானால் தாவீது என்றால் யார்? நீங்களும் ஒரு ராஜா தான். நீங்கள் தாவீதானால் நீங்களும் ஒரு ராஜா தான். ஒரு அடிமையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அடிமையின் மனநிலை இருக்க வேண்டும். ஒரு வேலைக்காரரை புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேலைக்காரர் மனநிலை இருக்க வேண்டும். ஒரு ராஜாவை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் கர்த்தர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஒரு ராஜாவை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும். அது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காற்றோ புயலோ அலைகளோ பிரச்சனைகளோ வேதனைகளோ வேறு எந்த காரியங்களும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். காற்றே இறையாதே, அமைதலாய் இரு என்று நீங்கள் தான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் வார்த்தைகளை பேச வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ராஜா என்றால் உங்கள் கர்த்தர் ராஜாதி ராஜா. அப்படியானால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உலகத்தின் எந்த காரியங்களும் நீங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யவும் கூடாது, உங்களை கட்டாயப்படுத்தவும் கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரங்களை பயன்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள், அவைகள் கிரியை செய்யும். ஆமென்.